ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்த சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நம்ம ஷோவில் டீன்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டீன்ஸ் இந்த படத்தை வந்து பார்த்திபன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பார்த்திபன் அவர்கள் அப்படின்னாலே அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் கிட்ஸை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு படம் கொடுத்துருக்காரு. ஸோ படம் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். படத்தில் வந்து 13 கிட்ஸ் இருக்காங்க. கிட்ஸ்ன்னு சொல்ல முடியல, டீன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். 13 டீன்ஸ் இருக்காங்க. நாங்கள் இன்னும் கிட்ஸ் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு டாஸ்க் எடுத்துகிட்டு எல்லாரும் ஸ்கூலில் பங்க் பண்ணிவிட்டு அவங்க அந்த 13 பேரில் ஒருத்தவங்களோட பாட்டி வீட்டுக்கு போகலாம். அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேய் இருக்கும், கிணத்துல பேய் இருக்கும், அங்கே வந்து ஒரு மந்திரவாதி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பில்டப் கொடுத்து எல்லாருமே அந்த எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து ட்ராவல் பண்ணுறம்போது ஒரு சிலர் வந்து திடீர்னு காணாமல் போகிறாங்க. நிறைய அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் நம்மளையும் திங்க் பண்ண வைக்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபஸ்ட் ஆஃபுங்க, குறை சொல்ல முடியல. இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. நல்லா எடுத்திருக்காரு பார்த்திபன் அந்த விஷயத்தில். அந்த 13 கிட்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு. ஒருத்தருக்கு வந்து சயின்டிஃபிக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்கிற மாதிரியும், ஒருத்தவங்களுக்கு வந்து கடவுள் அதை மாதிரி கடவுள் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி, இன்னும் ஒரு சிலர் சென்டிமெண்டலாகவும், அது மாதிரி ஒவ்வொரு கிட்ஸுக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ், அவங்களோட குணங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபிகேஷனும் பார்த்திபன் சார் நல்லா கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் ஒவ்வொருத்தராக காணாமல் போகிறாங்க. திடீர்னு வந்து யோகி பாபுவும் ஒரு சின்ன எக்ஸ்டெண்டட் கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு ஓகேஷான கேமியோ அவருக்கு கொடுத்துருக்காரு பார்த்திபன் அவர்கள். பார்த்திபன், யோகி பாபு இவங்களை தவிர இந்த படத்தில் எல்லாமே அந்த சின்ன பசங்க தான். ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் டிமான் தான் இசையமைச்சிருக்காரு. பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாடல்களும். அதேமாதிரி படமும் இது வந்து என்ன ஜானர் சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போதுங்க படம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். ஸ்க்ரீன் ப்ளேவும் டீசெண்டாக இருக்குது. போர் அடிக்காமல் அந்த படத்துக்கு ஏற்ற டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேவும் எடுத்துகிட்டு போயிட்டார். செகண்ட் ஹாஃபில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக்காக ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு பார்த்திபன் சார். அது வந்து புதுசாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண அவர் கொடுத்த பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து ரொம்பவே டீசெண்டாக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவரும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் நினைக்கிறேன். 4 to 5 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃபில் அந்த சயின்டிஃபிக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. எதெல்லாம் நம்ம நம்பக்கூடாதுங்கிறத ஃபஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃப்லையும் டிஃப்ரெண்ட்டாக பசங்களை வச்சு சூப்பராக சொல்லியிருக்காரு பார்த்திபன் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதேமாதிரி எடுத்திருந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இந்த படம் பண்ணால் பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஆனால் கொடுத்த பட்ஜெட்டில் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு பார்த்திபன் சார். ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட், பட் அட் த சேம் டைம் நம்ம இதை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கிட்ஸை வச்சு படங்கள் ரொம்ப கம்மியாகிடுச்சு. நடுவில் அங்கங்கே வந்துட்டு இருந்தது. இந்த படம் வந்து அந்த 13 கிட்ஸை வச்சு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்து அவங்க எல்லாம் எப்படி மிஸ் ஆகிறாங்க, திரும்பி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் சயின்டிஃபிக்காகவும் சொல்லப்பட்டிருக்கு. சயின்டிஃபிக்காக அவர் அடுத்து என்ன பண்ண போகிறாருங்கிறது டீன்ஸ் 2க்கான ஒரு லீடும் படம் முடிவில் சொல்லியிருக்காரு. பாடல்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டிமானுடைய செயலில் பாடல்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் வந்திருக்கு, நல்லாவும் வந்திருக்கு. பாடல்களையும் கேளுங்க, படத்தையும் தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாஸ்ன்னு என்னென்னா அங்கங்கே சின்ன சின்ன லேக்ஸ் இருக்குது, பட் அது பெருசாக தெரியல. ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட். அதை தாண்டி இந்த படங்களை வச்சு இந்த சின்ன பசங்களை வச்சு இந்த டீன்ஸை வச்சு எப்படி படத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப சூப்பராக யோசிச்சிருக்காரு பார்த்திபன் சார். அதற்கு கூட இந்த படத்துக்கு சினிமா சிதர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு போர் அடிக்காது. அதே மாதிரி ஒரு நல்ல படமாக வந்திருக்கு டீன்ஸ்.